வணக்கம். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளை உங்கள் வரவேற்பறைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் வினிதா ராஜா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக நீலகிரியில் தொடங்கப்பட்ட மின்சார படகு சவாரி நிறுத்தம். அதிக கட்டணம் வசூல் காரணமாக படகு சவாரியை விரும்பாத சுற்றுலா பயணிகள். மழைக்காலம் நெருங்க உள்ள நிலையில் நாகையில் உப்பு உற்பத்தி பணிகள் தீவிரம். உப்பள தொழிலாளர்கள் மும்முரம். கரூரில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் விவசாயிகள் கடும் பாதிப்பு. பழுதடைந்த மின்கம்பிகளை மாற்றித் தருமாறும் கோரிக்கை. நரிக்குறவர் இன மாணவர்கள் இன்ப சுற்றுலாவுக்கு அனுப்பி வைப்பு. மாவட்ட ஆட்சியரின் நடவடிக்கையால் சிறுவர்கள் மகிழ்ச்சி. அடிப்படை வசதிகள் இன்றி தவிக்கும் தென்காசியை சேர்ந்த வள்ளிநகர் கிராமத்தினர் ஒரே ஒரு முறை கிராமத்திற்கு வருமாறு ஆட்சியருக்கு கோரிக்கை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக நீலகிரியில் மின்சார படகு சவாரி தொடங்கப்பட்ட நிலையில் இதில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக புகார்கள் எழுந்துள்ளது. சுற்றுலா தலமான நீலகிரிக்கு வெளி மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர். சமீப காலமாக மழை பெய்தும் சில நேரங்களில் இதமான வெயிலும் அடிப்பதால் இந்த ஆண்டில் 2வது சீசன் தொடங்கி இருக்கிறது. இதனால் நீலகிரியில் சுற்றுலா பயணிகள் நிரம்பி வழியும் நிலையில் அவர்களை கவரும் விதமாக படகு சவாரி தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக உதகை படகு இல்லத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் டோனட் பூட் என கூறப்படும் மின்சார படகு சவாரி அறிமுகப்படுத்தப்பட்டது. கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த படகு சவாரியை மக்கள் அதிகமானோர் பயன்படுத்துவார்கள் என சுற்றுலாத்துறை எதிர்பார்த்தது. சாதாரணமாக காலால் மிதித்து செல்லும் படகு வெகு நேரமாக நீரில் செல்லக்கூடியது. இதில் செல்வோர் உற்சாகத்துடன் உடன் வந்தவர்களுடன் கதைகள் பேசி செல்வர். ஆனால் மின்சார படகானது சத்தமே இல்லாமல் சென்றாலும் விரைவாக செல்லக்கூடியதாகும். இதில் சுட சுட தேநீர், சமோசா, ஊட்டி வர்க்கி, கட்லட் என தின்பண்டங்களை வாங்கிக் கொண்டு படகில் அமர்ந்தவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சுகிறது. காரணம், படகில் ஏறி வேடிக்கை பார்ப்பதா, உடன் வந்தவர்களிடம் மனம் விட்டு பேசுவதா அல்லது கையில் உள்ள தின்பண்டங்களை சுவைப்பதா என நினைப்பதற்குள் படகு கரைக்கு சென்று விடுகிறது. சுமார் 20 நிமிடம் பயணம் செய்வதற்கு 5 பேருக்கு 1200 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. ஒரு நபருக்கு 240 ரூபாய் என கூடுதலாக வசூல் செய்வதால் மின்சார படகு சவாரியை பயன்படுத்த சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டுவது முற்றிலும் குறைந்து போனது. இதனால் மின்சார படகுகள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்ட இடம் வெறிச்சோடி காணப்படுகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உப்பு உற்பத்தி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. தமிழகத்தில் இன்னும் ஒரு சில வாரங்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ளது. இந்நிலையில் உப்பு உற்பத்தி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்திற்கு அடுத்தபடியாக உப்பு உற்பத்தியில் செழித்து விளங்குவது நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதிதான். அகஸ்தியன்பள்ளி, கோடியக்காடு, கடினவயல் ஆகிய பகுதிகளில் சுமார் 9000 ஏக்கர் பரப்பளவில் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இங்கு தயாராகும் உப்பு வெளி மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. உப்பு உற்பத்தியில் ஏராளமானோர் தீவிரமாக பணியாற்றி வரும் நிலையில் தற்போது மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். இன்னும் 2 வாரங்களில் வடகிழக்கு பருவமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை திடீரென கனமழை பெய்தால் உற்பத்தி செய்யப்பட்ட உப்பு அனைத்தும் கரைந்து போய்விடும். தற்போது 1 டன் உப்பு 1000 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் மழைக்காலம் நெருங்கிவிட்டால் உப்பு விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்து வருகின்றனர். ஆகவே மழைக்காலம் தொடங்குவதற்குள் உப்பு உற்பத்தி செய்து வெளிமாநிலங்களுக்கு அனுப்பி வைப்பதற்கு தீவிரமாக வேலை பார்த்து வருகின்றனர்.
மணப்பாறை பகுதியில் வெள்ளை பூசணி சந்தையில் விலை குறைவாக விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே நடுப்பட்டி, கல்பட்டி ஆகிய பகுதிகளில் வெள்ளை பூசணி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இங்கு சாகுபடி செய்யப்படும் வெள்ளை பூசணி ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து வெளி மாவட்டங்களுக்கும் கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இன்னும் ஒரு வாரத்தில் ஆயுத பூஜை மற்றும் அதைத் தொடர்ந்து பண்டிகைகள் வருவதால் வெள்ளை பூசணி நல்ல விலைக்கு விற்கப்படும் என விவசாயிகள் எதிர்பார்த்தனர். ஆனால் கேரளாவுக்கு அனுப்பப்படும் காய்கறிகளின் வரத்து குறைந்ததால் தமிழ்நாட்டுக்குள்ளேயே தேக்கமடைந்து விலை கணிசமாக குறைந்தது. 1 கிலோ 15 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை விற்கப்படும் வெள்ளை பூசணி 4 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஆயுத பூஜைக்கு பெரும்பாலும் திருஷ்டி கழிப்பதற்கு பூசணி பயன்படுத்தப்படும். ஆகவே இன்னும் ஒரு வாரத்தில் வெள்ளை பூசணியின் விலை உயரும் என விவசாயிகள், வியாபாரிகள் எதிர்பார்த்து வருகின்றனர். கடன் வாங்கி விவசாயம் செய்யும் விவசாயிகள் போட்ட முதல் தொகையை எடுத்தாலே போதும் என தெரிவித்து வருகின்றனர். தொடர்ச்சியாகவே 4 ஆண்டு காலமாக விலை வீழ்ச்சி என்பது கிலோ அந்த நம்ம பயிர் உற்பத்தி பண்ணும் பொழுது கிலோ 20 ரூபா விற்கிறாங்க, பிஞ்சு விடும் பொழுது 20 ரூபா விற்கின்றாங்க, இப்போ ஒடிக்கிறனைக்கு கிலோ 4 ரூபான்றாங்க. எந்த விதத்துலையும் அது கட்டுப்படியாக இல்லை. விவசாயம் என்பது வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகுது. அதனால் அரசாங்கம் ஏதாவது செவிசாச்சு இந்த மாதிரி இப்போ நேரங்களில் கொஞ்சம் ஊக்குவிச்சா நல்லா இருக்கணும்னு நான் அரசாங்கத்தை வேண்டிக்கிறேன். நாங்கள் விவசாயம் இவ்வளவு நாளாக பண்ணி அதை எங்கள்கிட்ட 3 ரூபாய்க்கு கேட்டுட்டு வாங்கின அடுத்த நாள் 30 ரூபா சொல்கிறாங்க. இதை அரசாங்கமே ஒரு பட்ஜெட் பண்ணலாமே, கொள்முதல் பண்ணலாமே. அரசாங்கமே ஒரு செலவுக்கு தகுந்த மாதிரி ஒரு பட்ஜெட் பண்ணி கூட எதுவும் கூட்டுறவு மூலமாகவோ எது மூலமாகவோ பட்ஜெட் பண்ணி மக்களுக்கு விநியோகம் பண்ணலாமே. அது எங்கள் சாத்தியமாக இருக்குமாங்கிறது அரசு முடிவு பண்ணலாமே. குளித்தலையில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வல்லம் துணை மின் நிலையத்திலிருந்து புனவாசிப்பட்டி, பிள்ளப்பாளையம், கொம்பாடிப்பட்டி, லாலாப்பேட்டை, மகிழிப்பட்டி, நரசிங்கபுரம் உள்ளிட்ட கிராமங்களுக்கு மின்சாரம் செல்கிறது. இதில் பிள்ளப்பாளையம் குடித்தெருவில் உள்ள மின்கம்பமானது பல மாதங்களாக சேதமடைந்து காணப்படுகிறது. எப்போது வேண்டுமானாலும் உடைந்து விடும் நிலையில் இருப்பதால் இதனை மாற்றித் தருமாறு அப்பகுதியினர் பலமுறை கோரிக்கை விடுத்தனர். இதேபோல புனவாசிப்பட்டி, நரசிங்கபுரம் சாலையில் உள்ள மின்கம்பங்களும் பழுதடைந்துள்ளது. இந்த மின்கம்பங்களில் உள்ள மின்கம்பிகள் தாழ்வாக கிடப்பதால் பொதுமக்கள் சிரமமடைந்து வருகின்றனர். மேலும் மின்வயர்கள் காற்றில் ஒன்றோடு ஒன்று உரசுவதால் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுகிறது. விவசாய நிலத்தில் தண்ணீர் பாய்ச்சும் விவசாயிகள் மின்வெட்டால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் பழுதடைந்த மின்கம்பிகளை சரி செய்து தருமாறு விவசாயிகள் மற்றும் குளித்தலை பகுதியினர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தஞ்சாவூரில் ஆட்சியர் உத்தரவின் பெயரில் நரிக்குறவர் இன மாணவர்கள் இன்ப சுற்றுலா அழைத்துச் செல்லப்பட்டனர். சிறுவர்களின் மகிழ்ச்சியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தஞ்சை மாவட்டம் பூதலூர் நரிக்குறவர் காலனியில் சுமார் 30க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர் உள்ளனர். உலக சுற்றுலா தினத்தை ஒட்டி இந்த நரிக்குறவர் இன மாணவ மாணவியரை இன்ப சுற்றுலா அழைத்துச் செல்ல மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் அறிவுறுத்தினார். அதன் பேரில் தஞ்சாவூர் சுற்றுலா வளர்ச்சி குழுமம் மூலம் 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் சுற்றுலா அழைத்துச் செல்லப்பட்டனர். சுற்றுலா பேருந்து வந்து நின்றதும் உற்சாகத்தில் துள்ளி குதித்தனர். அனைவரும் பேருந்தில் ஏறிக்கொள்ள பேருந்து புறப்பட்டது. மாணவர்கள் இதுவரை பார்த்திராத தஞ்சை பெரிய கோவிலுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அங்குள்ள கட்டடக்கலை, பிரம்மாண்டமான நந்தி என அனைத்தையும் மாணவர்கள் கண்டு ரசித்தனர். இதனைத் தொடர்ந்து தஞ்சை அரண்மனை வளாகம், கலைக்கூடம், சரஸ்வதி மகால் நூலகம், ஸ்டெம் பார்க் உள்ளிட்ட இடங்களுக்கு மாணவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டனர். அத்தனையையும் மாணவர்கள் வியந்து பார்த்து ரசித்தனர்.
அதன் பின்னர் ராஜாளி பறவைகள் பூங்காவிற்கு மாணவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டனர். அங்கு குழந்தைகள் கைகளில் தானியங்கள் கொடுக்க அங்குள்ள கிளி உள்ளிட்ட பல்வேறு பறவைகளும் ஏதோ பலகாலம் பழகியது போன்று மாணவர்களின் கைகளில் அமர்ந்து தானியங்களை கொத்தி தின்றன. இதனால் மாணவ மாணவியர் மகிழ்ச்சியின் எல்லைக்கே சென்றனர். தொடர்ந்து தஞ்சாவூர் அருங்காட்சியகம், 7D திரையரங்கம் உள்ளிட்டவைகளை கண்டுகளித்த மாணவர்கள் சிறுவர் ரயிலில் பயணம் செய்து உற்சாகம் அடைந்தனர். அப்புறம் தியேட்டரெல்லாம் பார்த்தோம், பொம்மை படம், இது ரயிலெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பூங்கா நல்லா சுற்றி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அரண்மனை நல்லா சுற்றி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் பறவைலாம் நல்லா பார்த்தோம். 70 தியேட்டரு. அதுக்கப்புறம் பறவைலாம் உணவு கொடுத்த பிள்ளைங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. பெரிய கோயில் சுற்றி பார்த்தோம். அப்புறம் பூங்கா பார்த்தோம். அப்புறம் இது பறவை சுற்றி பார்த்தோம். பின்னர் மாணவர்களுக்கு உணவு, குடிநீர் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. அத்துடன் இந்த இன்பச் சுற்றுலாவை நினைவுபடுத்தும் வகையில் குழந்தைகள் அனைவருக்கும் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் சார்பில் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள் நினைவு பரிசாக வழங்கப்பட்டன. இதனை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் ஆட்சியருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். அப்புறம் அரண்மனை பார்த்தோம். நாங்கள் ஜாலியாக போனோம். தஞ்சாவூர் மாவட்டம் நன்றி. பூங்கா போனோம். அப்புறம் உணவு கொடுப்பாங்க, சாப்பிட்றதுக்கு கொடுத்தோம். நல்லா உணவு கொடுத்து நல்லா சாப்பிட வச்சு நல்லா கேக்கெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. பஸ்ஸில் பிள்ளைங்களுக்கு நல்லா கவனிச்சு நல்லா பிள்ளைங்கள்லாம் நல்லா என்ஜாயாக இருந்தாங்க. அதுக்காக மாவட்ட ஆட்சிக்கு ரொம்ப நன்றி. நரிக்குறவர் இன மாணவ மாணவியரின் சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றி அவர்களை உற்சாகத்தின் எல்லைக்கே அழைத்துச் சென்ற மாவட்ட ஆட்சியர் மற்றும் சுற்றுலா வளர்ச்சி குழுமத்தின் செயல் மாணவர்களை மட்டுமல்ல காண்போரையும் வியப்பில் ஆழ்த்தியது. மாலை முரசு செய்திகளுக்காக தஞ்சாவூர் செய்தியாளர் அருள் ரூஸ்வெல்ட். தென்காசி நகராட்சியால் புறக்கணிக்கப்படுவதாக வள்ளிநகர் பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை வைத்துள்ளனர். அடிப்படை வசதிகளின்றி தவிக்கும் மக்களின் அவல நிலையை எடுத்துரைக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தென்காசி நகராட்சியில் மொத்தம் 33 வார்டுகள் உள்ளன. இதில் 3வது வார்டுக்குட்பட்ட வள்ளிநகர் என்ற பகுதியில் சுமார் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்துமலை குறவன் இனத்தை சேர்ந்த இவர்களின் பிரதான தொழில் கோழி பந்தாடை, கூடை பின்னுதல், முறம், ஓலை பெட்டி ஆகியவற்றை தயார் செய்வதுதான். இந்த நிலையில் வள்ளி நகரில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பொது கழிப்பிடம் தற்போது பயன்பாட்டில் இல்லாமல் வெறும் காட்சி பொருளாகவே இருந்து வருகிறது. கடந்த 2012ஆம் ஆண்டு ஆழ்துளை கிணறு அமைத்து மக்களுக்கு தண்ணீர் வழங்கப்பட்ட நிலையில் சில ஆண்டுகளுக்கு பிறகு அதனை அப்படியே கிடப்பில் போட்டது நகராட்சி நிர்வாகம். குடிநீர், தெருவிளக்கு, கழிவறை வசதி, சமுதாய நலக்கூடம், சாலை வசதி, கழிவுநீர் ஓடை என மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளில் ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை என வள்ளிநகர் மக்கள் புலம்பி வருகின்றனர். முறையான கழிவுநீர் வசதி கிடையாது, பாத்ரூம் வசதி கிடையாது. வாரங்கள் தண்ணி முறையாக குளத்துக்கு பின்னாடி போகிறது வசதி கூட கல் வச்சு அடைச்சி வச்சுருக்கிறாங்க. இந்தமாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இன்றைக்கி நாங்கள் கலெக்டரை பார்க்கறதுக்காக வந்தோம். அடிப்படை வசதி எதுவுமே எங்களுக்கு கிடையாது. தயவுசெய்து எங்கள் பகுதியை பார்வையிட்டு எங்களுக்கு முறையான அடிப்படை வசதிகள் செய்து தருமாறு எங்கள் ஊர் சார்பாக எல்லாரும் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இரவு நேரங்களில் தெருவிளக்குகள் இல்லாததால் கும் இருட்டில்தான் சாலையில் செல்ல வேண்டிய சூழல் உள்ளது. மேலும் மலைக்குறவர் இனத்தை சேர்ந்த சிலருக்கு இதுவரை ஜாதி சான்று வழங்குவதிலும் அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது. தங்களின் தேவைகளை தீர்த்து வைக்குமாறு அதிகாரிகளிடம் கோரிக்கை மனு அளிக்கச் சென்றால் அங்கு சாதியை காரணம் காட்டி அலட்சியம் செய்வதாகவும் நேருக்கு நேராக சாதியின் பெயரை சொல்லி திட்டுவதாகவும் குமுறுகின்றனர்.
ஜாதி சான்றிதழோ எதுவுமே நாங்கள் எது கேட்டாலுமே எங்களுக்குன்னு எந்த ஒரு மதிப்பு மரியாதை கிடையாது. தண்ணி திறந்தவங்க கூட போய் சொன்னாலும் உங்களுக்கு நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க ஒழிஞ்சு, சரி நீங்கள் போங்க தண்ணி தரன்ட்டு எங்களுக்கு இத்தனை வருஷம் ஆச்சு தண்ணி தந்ததே கிடையாது. சரத்குமார் சார் எங்கள் இதில் நிற்கும் போது அவர் வந்து இந்த அடிக்கிற தண்ணி கூட அவர் தான் கொடுத்தாரு. இப்போ அந்த அடிச்சு எடுக்கிற தண்ணி கூட எங்களுக்கு வரமாட்டேங்குது. எது கேட்டாலும் எங்கள் ஜாதினால எங்களை ரொம்ப தாழ்த்தப்படுத்துகிறாங்க, எங்களை ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க. எதுக்கான ரெஸ்பான்ஸு எங்களுக்கு எதுவுமே கிடையாது. அநேக பிரச்சனைகளை கொண்டுள்ள தங்கள் பகுதிக்கு மாவட்ட ஆட்சியர் ஒரே ஒரு முறை மட்டும் வந்து பார்த்தால் போதும் என்றும், அப்போதுதான் சீர்கேடு நிறைந்த வள்ளிநகர் குறித்து அரசுக்கு தெரிய வரும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அடிப்படை வசதிகள் கேட்டு வருட கணக்கில் போராடும் வள்ளிநகர் மலைக்கூர்வர் சமுதாய மக்களின் எதிர்பார்ப்புக்கு அரசு விடையளிக்குமா? அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குமா? மாலை முரசு செய்திகளுக்காக தென்காசி செய்தியாளர் கணேசன். பருவமழை தவறி போனதால் தூத்துக்குடி மாவட்டத்தின் பல கிராமங்களில் நிலக்கடலை விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, எட்டயபுரம், விளாத்திக்குளம், பசுவந்தனை, கடம்பூர், அயன்ராசாப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நிலக்கடலை பயிரிடப்பட்டு வருகிறது. செம்மண் நிலங்களில் விளையும் இந்த நிலக்கடலையானது நன்கு திரட்சித்தன்மை கொண்டதோடு தித்திப்பு சுவையும் உடையது. இங்கு விளையும் நிலக்கடலையானது நெல்லை, மதுரை, சாத்தூர் ஆகிய பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு எண்ணெய் தயாரிப்பு நிறுவனங்களால் கொள்முதல் செய்யப்படுகிறது. இந்நிலையில் நடப்பாண்டில் பருவமழை தவறி போனதால் நிலக்கடலை விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை ஒப்பீடு செய்து பார்க்கும்போது அதில் பாதி விளைச்சல் கூட இல்லை என்பதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். 10 கடலை செடிகளை பறித்தால் அதில் 4 செடிகளில் கடலை பருப்பே இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதால் 1 ஏக்கருக்கு 30,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறினர். ஆகவே நிலக்கடலை பயிரிட்டு அதனால் நஷ்டமடைந்த தங்களுக்கு அரசு நிவாரணத் தொகை வழங்கினால் வாழ்க்கை மேம்படும் என அப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டத்தில் 10ஆம் வகுப்பு மாணவன் ஒருவர் தனியாளாக எலக்ட்ரிக் சைக்கிள் உருவாக்கி சாதனை படைத்திருக்கிறார். மாணவனின் இந்த அசத்தல் கண்டுபிடிப்பு குறித்து விரிவாக பார்க்கலாம். இன்றைய காலத்தில் தவழும் குழந்தைகள் முதற்கொண்டு செல்போனில் மூழ்கி கிடப்பதே அதிகம் காணப்படுகிறது. அலைபேசியிலேயே பொழுதை போக்கும் பலர் இருப்பவர்களுக்கு மத்தியில் சாதனை படைக்க காத்திருப்பவர்கள் மிகவும் குறைவுதான். அந்த வகையில் பள்ளி படிப்பின் போதே ஏதாவது ஒரு சாதனையை படைக்க வேண்டுமென காத்திருந்து தற்போது இலக்கை எட்டி தொடுவதற்கு முதல் காலடி வைத்திருப்பவர்தான் இந்த மாணவன். சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா ராமநாயக்கன்பாளையத்தை அடுத்த சக்தி நகரில் வசித்து வருபவர்கள் செந்தில், சந்திரா தம்பதியர். இவர்களின் 15 வயது மகன் அபிஷேக் பெத்தநாயக்கன்பாளையத்தில் உள்ள அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். தனது தாத்தா மற்றும் தந்தை ஆகியோர் மின் மோட்டாரை தோட்டத்தில் உள்ள கிணற்றில் பொருத்தி கொண்டிருக்கும் போது மாணவனுக்கு புதிய எண்ணம் தோன்றியது. நாள்தோறும் சைக்கிளில் பள்ளி சென்று வரும்போது சைக்கிளை அழுத்துவதற்கு சிரமமாக உள்ளது. அதில் இந்த மின் மோட்டாரை பொருத்தி சைக்கிளை பைக்கு போல இயக்கலாம் என நினைத்துள்ளார். அதன்படி தாய் தந்தை கொடுக்கும் சொற்ப தொகையை வீணாக செலவு செய்யாமல் சேமித்து வைத்து மின் மோட்டார், பேட்டரி மற்றும் இதர பொருட்களை வாங்கினார். இதையடுத்து சைக்கிளில் மோட்டாரை பொருத்தி பார்க்க மாணவனின் எண்ணம் ஈடேறியது. பழைய சைக்கிள் வச்சு எலக்ட்ரிக் சைக்கிள் நானே ரெடி பண்ணேன். இதனால் நான் வந்து தினைக்கு இதிலே ஷார்ட்கட்டில் ஸ்கூலுக்கு போயிடுறேன். அது மாதிரி முன்ன லேட்டாக பஸ் விட்டுன்னு லேட்டாக போனேன். இப்போ அந்த பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை. கரெக்டாக டைம் ஸ்கூல் போய் இப்போ நல்லா படிச்சுட்டு இருக்கிறேன். அது மாதிரி பைக்கில் போனால் ஃபியூலு அதுக்கான காசில் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ இது பார்த்திங்கன்னா ₹1 செலவில் தான். இப்போ 30 கிலோமீட்டர் ₹1 செலவு பண்ணால் 30 கிலோமீட்டர் போயிடும். அதேமாதிரி 30 கிலோமீட்டர் ஸ்பீடும் போகும். நைட் டைமில் ஏதாவது ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே இதில் ஹெட்லைட்டு, அதுமாதிரி எமர்ஜென்சிக்கு பிரேக் லைட்டு, ஹார்ன் இதெல்லாம் இருக்குது. அதில் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. பைக் ஈக்குவலாக இது போகும். அதனால் பைக்கு மேலே எனக்கு இப்போதைக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. தனது மகன் ஏதோ செய்கிறார் என வேடிக்கை பார்த்த தாய் தந்தை தங்களால் ஆன உதவிகளை செய்தனர். இறுதியாக மோட்டார் மற்றும் பேட்டரி பொருத்தப்பட்ட சைக்கிளை தயாரித்தவர் அதில் ஏறி பவனி சென்றிட ஊரே மாணவன் அபிஷேக்கை பாராட்டி தள்ளியது. சைக்கிளில் இப்போ பக்கத்தில் எங்கெல்லாம் ஊரில் பார்க்குறாங்க. பார்த்துட்டு நிறையா பேர் கேட்டிருக்காங்க. பரவாயில்ல, இப்போ எங்கள் பையன் இப்போ கண்டுபிடிச்சதே பரவாயில்ல. நிறைய பேர் இப்போ வந்து எங்களுக்கு பண்ணி கொடுங்க, செஞ்சு கொடுங்க. என் பையனும் இங்கேருந்து தான் போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க. இப்போ நிறைய பேர் கேட்டுட்ருக்குறாங்க. இப்போ வந்து நம்ம சந்தோஷங்க, இந்த ஊர் மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க.
மேலும் இது குறித்து அறிந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு மாணவனின் திறமையை பாராட்டினார். பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ரோல் மாடல் மாதிரி இப்போ திறகுறீங்க நீங்கள். ஓகேங்க, தேங்க்யூ சார். நல்லா இந்த மாதிரி நல்லா டிஃப்ரெண்டாக திங்க் பண்ணுங்க, இன்னோவேட்டிவாக பண்ணுங்க. ஓகேங்க சார். இப்போ இந்த நியூஸ்லாம் பார்க்கும்போது நம்ம சிஎம் சரி, நம்மளுடைய டெப்டி சிஎம்லாம் அவங்களாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஓகேங்க சார். இப்போ உங்களை மாதிரி பிள்ளைங்க தான் நமக்கு தேவை நமக்கு. ஓகேங்க சார். நல்லா இது படிங்க. நீங்கள் ஆசைப்படுற மாதிரியே சயின்ஸ் குரூப் எடுங்க 11th. ஓகேங்க சார். நீங்களும் ஏதாவது சஜஷன் சொல்லதா இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம வி கேன் டூ தட் இன் தி ஸ்கூல். ஓகேங்க சார். சரிப்பா, டேக் கேர்ப்பா. பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்டதா சொல்லுங்க. நல்லா பண்ணுங்க, நல்லா படிங்க. சிறுக சிறுக சேமித்த பணத்தில் இப்படியான ஆக்கப்பூர்வ செயலை செய்திருக்கும் தனக்கு கல்வித்துறையோ தன்னார்வலர்களோ உதவிக்கரம் நீட்டினால் மாநில அளவில் சாதனை படைக்க முடியும் என்பது மாணவனின் எதிர்பார்ப்பு. மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். ராஜபாளையத்தில் நடந்த மாநில அளவிலான வாலிபால் போட்டியில் சென்னையை சேர்ந்த தனியார் கல்லூரி மாணவர்கள் முதலிடம் பிடித்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் மாநில அளவிலான வாலிபால் போட்டிகள் நடைபெற்றது. மாவட்ட வாலிபால் சங்கம், ராஜபாளையம் சிட்டி வாலிபால் கிளப் மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி நிர்வாகம் சார்பில் 5வது மாநில அளவிலான வாலிபால் போட்டிகள் கடந்த 29ஆம் தேதி தொடங்கியது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆண்கள் கல்லூரியை சேர்ந்த 31 அணிகள், பெண்கள் கல்லூரியை சேர்ந்த 24 அணிகள் கலந்து கொண்டன. 600 பேர் பங்கேற்ற இந்த போட்டியானது பகல் மற்றும் இரவு நேரங்களிலும் நடைபெற்றது. லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் நடந்த இந்த போட்டியில் வீரர் வீராங்கனைகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இந்நிலையில் அக்டோபர் 3ஆம் தேதியன்று வாலிபால் போட்டியின் இறுதி ஆட்டம் நடைபெற்றது. இதில் முதலில் நடந்த பெண்களுக்கான போட்டியில் சென்னை வேல்ஸ் யூனிவர்சிட்டி அணி முதலிடத்தை பிடித்தது. இதில் தோல்வியை தழுவிய கோபிச்செட்டிப்பாளையம் PKR அணி 2ஆம் இடத்தை பிடித்தது. இதைத் தொடர்ந்து சென்னை SRM கல்லூரி 3ஆம் இடத்தையும், சென்னை JPR கல்லூரி 4ஆம் இடத்தையும் பிடித்தது. அடுத்தடுத்தது ஆண்களுக்கான ஆட்டத்தில் சென்னை SRM IST அணி முதலிடத்தையும், DJ வைஷ்ணவா அணி 2வது இடத்தையும், லயோலா கல்லூரி 3ஆம் இடத்தையும், பொள்ளாச்சி STC அணி 4ஆம் இடத்தையும் பிடித்தனர். இதில் வெற்றி பெற்ற 4 அணிகளுக்கும் கோப்பை மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. மாநில அளவிலான வலுதூக்கும் போட்டியில் திருவாரூர் மற்றும் தென்காசியை சேர்ந்த வீராங்கனைகள் முதலிடம் பிடித்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள வடவூரில் மாநில அளவிலான வலுதூக்கும் போட்டி நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட வலுதூக்கும் சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த போட்டியில் சென்னை, கோவை, மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தஞ்சாவூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களிலிருந்து 360க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இதில் ஆண்கள், பெண்கள் என இருவருக்கும் தனித்தனியே போட்டிகள் நடத்தப்பட்டது. பெண்களுக்கான போட்டியில் 84 கிலோ மாஸ்டர் பிரிவில் திருவாரூரை சேர்ந்த சுதா என்பவர் முதலிடம் பெற்றார். மேலும் 84 கிலோ சீனியர் பிரிவில் தென்காசியை சேர்ந்த பிரியதர்ஷினி, கோவையை சேர்ந்த இந்து, தூத்துக்குடியை சேர்ந்த சிவபிச்சம்மா ஆகியோர் வெற்றி பெற்றனர். பின்னர் 84 கிலோ ஜூனியர் பிரிவில் சென்னையை சேர்ந்த சாய் சாதனா வெற்றி பெற்றார். இறுதியில் வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பதக்கமும் கோப்பையும் வழங்கினர்.